நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் மத்திய அரசின் தோல்வியை பிரதிபலிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான திட்டங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைக்கால பட்ஜெட்டில் அரசின் நிர்வாக செலவுகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு இருக்குமே தவிர பெரிய திட்டங்களை அறிவிப்பது மரபாக இருப்பதில்லை என்று கூறியுள்ளார். ஏழைகளின் வறுமையை ஒழிப்பதற்கான எந்த அறிவிப்பும் இடைக்கால பட்ஜெட்டில் இல்லை என குற்றம் சாட்டிய அவர், ஏமாற்றம் மிகுந்த பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு உரிய பாடம் புகட்டப்படும் என்றும் KS அழகிரி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 40,000 பெட்டிகளை வந்தே பாரத் ரயில் பெட்டிகளைப் போல தரம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பின் மூலம் ரயில்வே கட்டணத்தை உயர்த்துவதை மத்திய அரசு மறைமுகமாக தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் அறிக்கை பாஜக ஆட்சியின் தோல்வியை பிரதிபலிப்பதாகவும் வைகோ விமர்சித்துள்ளார். தனிநபர் வருமான வரிக்கான உச்சவரம்பு உயர்த்தப்படாமல் இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை இரட்டிப்பு, கடன் தள்ளுபடி, நதிநீர் இணைப்பு உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெறாதது வருத்தம் அளிப்பதாக கூறினார். புதிய மருத்துவ கல்லூரிகளை உருவாக்க குழு அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இருந்தாலும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி, கட்டுமான பணிகள் குறித்து இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்பு இடம்பெறாதது தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.